ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன ஒரு யூபிஎஸ் நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த போர்டில் தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த ஓப்பன் டைப்பில் நான் வச்சுக்க போகிறேன். அதனால இந்த போர்ட்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீடியோவில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். யூபிஎஸ் பாக்ஸு அதுலேருந்து எடுத்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதில் உள்ள போர்டு எரிஞ்சு போயிடுச்சு. நான் 2 வச்சுருந்தேன். ஒன்றுத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வீணாக போயிடுச்சு, இன்னொன்றுத்தில் போர்டு வீணாக போயிடுச்சு. நான் அதில் உள்ள போர்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டு ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நான் வச்சு ட்ரை பண்ணலான்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். இன்னொன்றுத்தில் இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அதனால் நான் அந்த போர்டை எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் நான் வச்சு இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்பயே இதுக்கு நான் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு 12 வோல்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேக்கிங் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன் மேக்கிங் பண்ணி. அடுத்தது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஆர்டரில் தான் நான் வச்சு ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். நான் அப்படியே ஃபிட் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இந்த இடத்துல பேட்டரி வச்சுக்கிற மாதிரி இதே ஆர்டரில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ ஒயரிங் கனெக்ஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த போர்டில் 2 ஒயர் தான். இது ஏசி அவுட்புட்டு. இது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பேட்டரி அவுட்புட். இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 ஒயர் வரும். அதை இந்த இடத்துல 2 பின் இருக்கும். அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. இதில் ரெட் கலர் ப்ளஸ்ஸு, ப்ளூ கலர் மைனஸு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். இந்த பின்னு இந்த ஒரு 4 பின்னு இந்த இடத்துல இருக்கும், இந்த மதர் போர்ட்லேயே. அதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஏசி சப்ளை கொடுக்கணும். அதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏசி இன்புட்னு. அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இல்லை ஏசி இன்புட் இதில் கொடுத்துக்க வேண்டியதான் 2 சாக்கெட்லேயும். நீங்கள் பின்னு இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம். என்கிட்ட பின்னு இருக்குது, நான் அந்த பின்லேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா சால்ட்ரிங் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜங்ஷன் பாக்ஸில் இந்த அவுட்புட் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வழியாக ஒயர் விட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக சுவிட்ச் கனெக்ஷன் பண்ணுறது தான். இது சுவிட்ச் ஒயர் சர்க்யூட் ஒயர் கொடுத்துடலாம். டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த போர்ட்லேருந்து அவுட்புட்டை நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜங்ஷன் பாக்ஸ் இந்த இடத்துலேருந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரியே நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் வோல்ட்டு. இந்த ப்ளஸுக்கு பக்கத்துலேயே ஒரு பின் இருக்கும். அந்த பின்னில் வச்சு அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இது மைனஸு. இது இந்த கெப்பாசிட்டருக்கு பக்கத்தில் ஒரு பின் இருக்கும். அந்த இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் ஒயரு. இப்போ இன்புட், டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுக்கணும். இந்த ஒரு 4 ஒயர் இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு 4 பின் இருக்கும். அந்த பின்னில் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பேட்டரி கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது பேட்டரி ஒயரு. இது டேரெக்டாக இதை வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா லூஸ் கனெக்ஷன் இருக்கும். அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம மதர் போர்டு வீணாக போயிடும். லூஸ் கனெக்ஷனாக இருந்தால் பவர் வந்து போகும். அதனால் வீணாக போயிடும். ஃபஸ்ட்டு இதை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டேன், நவராத அளவு சுத்தமாக. இந்த பாக்ஸை வச்சு ஒட்டிட்டேன். பாக்கி எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும். பேட்டரி மட்டும் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணல.
பாக்கி எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் இங்கேயும் ஸ்க்ரூ பண்ணிட்டேன், போர்டுலேயும் ஸ்க்ரூ பண்ணிட்டேன், 2 ஸ்க்ரூ பண்ணிட்டேன் நவராத அளவு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒயர்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ஒயர் டேக் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயர் வந்து பேட்டரி கனெக்ஷனுக்கு உள்ளது. பேட்டரியில் ஆல்ரெடி நான் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பவர் கார்டு சாக்கெட்டில் வந்து நம்ம ஒரு பவர் கார்டு எடுத்து இந்த பவர் கார்டு வந்து இதில் வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். எந்த இடம் நான் இருக்கு காமிக்கிறேன். இது தெரியுதா, 2 டெர்மினல் தெரியுதுல, 2 பின்னு. அந்த பின்னில் வச்சு நம்ம பின்னாக இருந்தாலும் மாட்டிக்கலாம். என்கிட்ட பின் இல்லாததுனால நான் வந்து ஒயர் வச்சு அப்படி சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த பவர் கார்டு வந்து நான் 2 பின் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 பின் சூஸ் பண்ணிங்க. இல்லை மெயினும் ஃபேஸு நியூட்ரலும் இந்த இடத்துல கொடுத்துடணும். எர்த்து வந்து டைரெக்டாக நம்ம ஒயர் பாக்ஸ் கனெக்ட் பண்ணோம்ல, எக்ஸ்டர்னல் பாக்ஸ், அதுக்கு வந்து அதில் வந்து கொடுத்துருங்க கிரவுண்டை கரெக்டாக. நம்ம இப்படியே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது லூஸ் ஆகும் அப்பப்போ, அதனால் நம்ம வந்து சால்ட்ரிங்கே பண்ணிக்கலாம். எதனால் நான் பேட்டரியை ஒட்டலைன்னா, இந்த ஒயர் சின்னதாக இருக்குது. நம்ம எந்த இடத்துல வச்சா கரெக்டாக ஒயர் பற்றுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பின்னும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துடுறேன் நான். இதையும் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அப்படியே. கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் பவர் சப்ளை, இப்போ பேட்டரிக்கு பவர் பேட்டரியில் வச்சு சால்டர் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டு கொடுத்துட்டோன்னா ஓகே, பவர் சாக்கெட் வச்சு இன்புட் கொடுத்துட்டோன்னா ஓகே, ஏசி இன்புட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே வச்சு சால்டர் பண்ணிக்கிறப்ப ஃபஸ்ட்டு லெட்டை வச்சு இந்த ஒயர் ஃபுல்லாக லெட்டை ஏற்றிக்கிறேன். ஒரு ஒயர் முடிச்சாச்சு, ப்ளஸ் வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ மைனஸ் வோல்ட்டையும் நான் அப்படியே இதேமாரியே அப்படியே மைனஸ் வோல்ட்டையும் நான் சால்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு பேட்டரி வைக்கிற மாதிரி இருக்கோ அப்படியே வச்சு நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏசி இன்புட் ஒயர் மட்டும் சால்டர் பண்ணணும். இந்த ஒயரை மட்டும் சால்டர் பண்ணணும். இதே நான் அப்படியே சால்டர் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கரெக்டாக இந்த 2 பின்லேயே மாற்றி கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏசி லைன் தான் இது, அதனால் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். நியூட்ரல் ஃபேஸு கரெக்டாக நான் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் நான் இதை சால்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம டேக் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஒயரோட அப்படியே சேர்த்து டேக் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஏசி சாக்கெட்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போயே கூட ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் இந்த பஸ்ஸர் அடித்தா, பஸ்ஸர் சவுண்டு கேட்டால் இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இப்போயே ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து ஏசி சாக்கெட்டில் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பேட்டரியிலேயே ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பஸ்ஸர் அடிக்குது. இந்த இடத்துல இண்டிகேஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இதுக்கும் சப்போர்ட் ஆகுது, கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஏசி கார்டை வச்சு நம்ம ஏசி இன்புட்டு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம யூபிஎஸ்ஸை. இப்போ யூபிஎஸ் ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஆன் ஆயிடுச்சு. இங்கே லைட் இண்டிகேஷன் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நான் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ சார்ஜ் பண்ணுறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சார்ஜ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ இண்டிகேஷன் ஆகுனுச்சு. நான் மறுபடியும் போட்டு கட்டுறேன் பாருங்க. சார்ஜிங் இண்டிகேஷன் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே பார்த்தா தெரியும் சார்ஜிங் இண்டிகேஷன் ஆகுது. பாருங்க 69%, கீழே சார்ஜிங் பர்சன்டேஜ் காமிக்குது, சார்ஜிங் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபோனில் சார்ஜ் ஆகுது. இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஆன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இங்கே பாருங்க, லேப்டாப் சார்ஜ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லேப்டாப்பில் வந்து இங்கே ஒயிட் கலர் லைட் எரியும். இது வந்து சார்ஜிங் லைட்டு. சார்ஜிங் ஆனால் தான் இந்த லைட் எரியும். இப்போ நம்ம ஒரு 30 ஃபுல்லாக நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ் தான் இது. சிஸ்டம்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சிஸ்டம் கிடையாது, அதனால நான் வந்து இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சிஸ்டமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம்க்கு வந்து உங்களுக்கு 1/2 hour பேக்கப் கிடைக்கும். நீங்கள் பேட்டரி எந்த அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். எனக்கு வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணதில் ஒரு 30 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம் லேப்டாப்பை, அந்த அளவு பேக்கப் கிடைக்குது. உங்களுக்கு லைட்டு தெரியுதான்னு தெரியல, சார்ஜிங் ஆகிற லைட்டு. நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 200 வாட்ஸ் தான். 200 வாட்ஸ் வரையும் நீங்கள் எது வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், ஃபுல்லாக சார்ஜ் ஏறுது. ஒரு 30 ஃபுல்லாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சிஸ்டம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம்க்கு தான் நம்ம யூபிஎஸ் சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கப் வந்து 1/2 hour to 40 minutes, 30 to 40 minutes வரையும் கிடைக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.